ஈர்ப்பு பற்றி விவாதிக்க வேண்டிய ஒன்று. பஞ்சபூத ஸ்தலத்துடன் தொடர்புடைய கோவில்களில் இதுவும் ஒன்று. பஞ்சபூத ஸ்தலம் என்பது சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட 5 கோவில்கள் ஆகும். இந்த 5 கோயில்களும் முக்கிய அடிப்படை அர்த்தங்களை கொண்டுள்ளன. இயற்கையின் 5 கூறுகளின் வெளிப்பாடாக இருப்பது பூமி, நீர், நெருப்பு, காற்று மற்றும் விண்வெளி வாழ்க்கையின் அடிப்படை அர்த்தத்தை பிரதிபலிக்கிறது. ஒவ்வொரு உயிரும் உருவாக்கப்படும் 5 கூறுகள். ஏகாம்பரேஸ்வரர் என்பது பூமி அல்லது பிருத்வி என்ற தனிமத்தை குறிக்கும் கோவில்களில் ஒன்றாகும். ஏகாம்பரநாதர் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது. சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் அல்லது ஏகாம்பரநாதர் என்று அழைக்கப்படுகிறார். அவருடைய துணைவியான பார்வதி தேவி ஏலவார்குழலி என்று போற்றப்படுகிறாள். ஏகாம்பரேஸ்வர் இந்தியாவின் 7 மிக முக்கியமான புனித யாத்திரை மையங்களில் ஒன்றாகும் மற்றும் ஏராளமான சுற்றுலா பயணிகளை ஈர்க்கிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள பெரிய கோவில்களில் இதுவும் ஒன்று. கோவில் வளாகம் 40 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. கோவிலின் வரலாறு. இந்த பழமையான கோவில் குறைந்தது கிபி 600 முதல் உள்ளது. பல்லாயிரம் ஆண்டுகள் பழமையானது. பல்வேறு மன்னர்களால் வீழ்த்தப்பட்டு மீண்டும் கட்டப்பட்டது. பல்லவர்கள் ஆரம்பத்தில் கோயிலை கட்டினார்கள். கச்சியப்பர் ஒரு கவிஞரும் வேதாந்தியும் ஆவார். சோழ மன்னர்களால் இடிக்கப்பட்டு மீண்டும் கட்டப்பட்ட கோவிலில் அவர் பூசாரியாக பணியாற்றினார். பின்னர் 15ஆம் நூற்றாண்டில் விஜயநகர சகாப்தத்தில் விஜயநகர மன்னர் கிருஷ்ணதேவராயரால் கோயிலுக்கு பல குறிப்பிடத்தக்க கட்டமைப்பு பங்களிப்புகள் செய்யப்பட்டன. விஜயநகர காலத்தில் கட்டப்பட்ட 1000 தூண்கள் கொண்ட மண்டபம் போன்ற பல கட்டிடக்கலை அதிசயங்கள் இந்த பழமையான கோயிலுடன் தொடர்புடையவை. 4 நுழைவாயில் கோபுரங்கள், 11 மாடிகள் மற்றும் 192 அடி உயரம் கொண்ட தேர்க்கே மிக பெரியது. இது இந்தியாவின் மிக உயரமான கோயில் கோபுரங்களில் ஒன்றாக முடிவடைகிறது. தற்போது தமிழக அரசின் இந்து சமய அறநிலையத்துறை இக்கோயிலை நிர்வகித்து பராமரித்து வருகிறது. இந்த அழகிய வரலாற்று கோயில் சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் முக்கிய அம்சங்களில் ஒன்றாகும். கோயிலுக்கு பின்னால் உள்ள கதைகள். கோயிலை பற்றி ஒரு சுவாரஸ்யமான கதை உள்ளது. பார்வதி தேவி வேகவதி ஆற்றின் அருகே உள்ள கோவிலின் பழமையான மாமரத்தடியில் சிவபெருமானை வெல்ல கடும் தவம் செய்து கொண்டிருந்தாள். சிவபெருமான் அவளுடைய பக்தியை சோதிக்க விரும்பினார். அதனால் அவர் அவளை தீயில் வைத்தார். உதவி கேட்கும் பொருட்டு பார்வதி தேவி தனது சகோதரரான விஷ்ணுவிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். பார்வதியை காப்பாற்ற விஷ்ணு சிவபெருமானின் தலையிலிருந்து சந்திரனை எடுத்து அதன் கதிர்களை மாமரத்தின் மீதும் பார்வதி மீதும் பொழிந்து அதை குளிர்வித்தார். பார்வதியின் விடாமுயற்சியை சரிபார்க்க சிவபெருமான் மீண்டும் கங்கை நதியை அனுப்பி பார்வதியின் தவத்தை அச்சுறுத்தி இடையூறு செய்தார். ஆனால் பார்வதி கங்கையிடம் கேட்டு அவர்கள் சகோதரிகள் என்றும் அதே உயர்ந்த சக்தியான சிவபெருமானை வணங்குவதாகவும் அவளை நம்ப வைத்தாள். கங்கை அவள் வேண்டுகோளை ஏற்று அவளுக்கு தீங்கு செய்யவில்லை. அவளுடைய தவத்திற்கு இடையூறு செய்யக்கூடாது என்று ஒப்புக்கொண்டாள். வழிபடவும் சிவபெருமானுடன் ஐக்கியமாக வேண்டும் என்ற விருப்பத்துடன் பார்வதி மணலில் ஒரு சிவலிங்கத்தை உருவாக்கினாள். பார்வதியின் பக்தியால் கவரப்பட்ட சிவபெருமான் மனிதனாக அவதரித்து பார்வதியை மணந்தார். பார்வதி வழிபட்ட லிங்கத்தின் வடிவில் சிவபெருமான் அங்கே குடிகொண்டார். இங்குள்ள சிவபெருமான் ஏகாம்பரேஸ்வரர் அல்லது மாமரத்தின் இறைவன் என்று அழைக்கப்பட்டார். மற்றொரு கதையின்படி பார்வதி சிவபெருமானை ஒரு மரத்தடியில் மணலினால் செய்த பிருத்வி லிங்கத்தின் வடிவில் வழிபட்டு கொண்டிருந்தாள். அருகில் உள்ள வேகவதி ஆற்றில்
வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு சிவலிங்கத்தை மூழ்கடிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பார்வதி அல்லது காமாட்சி சிவன் மீது பக்தி கொண்டவள். தன் உயிரை விலையாக கொடுத்தாலும் லிங்கத்தை பாதுகாப்பதற்காக தழுவினாள். பார்வதியின் இந்த சைகை சிவபெருமானை தொட்டது. அவர் நேரில் வந்து அவளை மணந்தார். புனிதர்கள் மற்றும் இலக்கிய குறிப்புகள். இலக்கிய குறிப்புகளை பொறுத்தவரை இந்த கோயில் பல நூற்றாண்டுகளாக பல நூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 7 மற்றும் 8 தொகுதிகளாகும். 9ஆம் நூற்றாண்டின் தமிழ் துறவியும் கவிஞருமான மாணிக்கவாசகர் சிவ துதிகளை எழுதுவதை வழக்கமாக கொண்டிருந்தார். அவருடைய எழுத்தில் ஏகாம்பரேஸ்வரரை கௌரவித்தார். நாயனார்கள் என்று அழைக்கப்படும் 6ஆம் நூற்றாண்டின் தமிழ் துறவி கவிஞர்கள் 63 துறவிகளின் குழு தமிழ் சைவ நியதி படைப்பான தேவாரத்தில் சிவனை போற்றியது. கோயிலை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள். ஏகாம்பரேஸ்வரர் கட்டிடக்கலை மற்றும் மாயக்கலையின் அற்புதம். கோயிலை பற்றி அதிகம் அறியப்படாத உண்மைகளை இங்கே காணலாம். கோவிலில் உள்ள மாமரம் 3500 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. இன்று வரை 4 வகையான மாம்பழங்களை தருகிறது. இது 4 வேதங்களை குறிக்கும் என்று கூறப்படுகிறது. பங்குனி மாதம் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் சூரிய கதிர்கள் நேரடியாக பிரதான சிவலிங்கத்தின் மீது விழுகின்றன. கோவிலின் உள் நடைபாதையில் 10 தூண்கள் உள்ளன. அவற்றை நீங்கள் ஒரு குச்சியால் தட்டினால் அவை வெவ்வேறு இசை ஒலிகளை உருவாக்குகின்றன. அங்கு குபேரனின் சிலை உள்ளது. இது அவரை வழிபடுபவர்களுக்கு செல்வத்தை அளிப்பதாக நம்பப்படுகிறது. கோயிலின் மேற்கூரையில் 12 ராசிகளும் உள்ளன. கோவிலில் பிரார்த்தனை செய்தால் உங்கள் ஜாதக தோஷங்கள் மற்றும் பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் என்பது நம்பிக்கை. கோயிலுடன் தொடர்புடைய வழிபாடுகள் மற்றும் திருவிழாக்கள். ஒவ்வொரு நாளும் 6 சடங்குகள் செய்யப்படுகின்றன. காலை 10 மணிக்கு உஷத்களம், கால சாந்தி, உச்சிக்காலம், சாயிரட்சை, இரண்டம்களம், அர்த்த ஜாமம். ஏகாம்பரேஸ்வரர் பீடத்திற்கு அபிஷேகம், புனித ஸ்நானம், அலங்காரம், ஐவேத்தியம், அன்னதானம், தீப ஆராதனை ஆகியவை ஒவ்வொரு சடங்குகளின் 4 படிகளாகும். திங்கள்கிழமை சிவபெருமானின் நாளாக கருதப்படுவதால் சோமாவரம் போன்ற வாராந்திர சடங்குகள் உள்ளன. பிரதோஷம் போன்ற 2 வார சடங்குகள். அமாவாசை போன்ற பிற மாதாந்திர விழாக்களில் அமாவாசை சிவன் சந்திரனை தலையில் அணிந்தபடி வணங்கப்படுகிறார். பௌர்ணமி மற்றும் சதுர்த்தி எனப்படும் பௌர்ணமி நாளில் கிருத்திகை சடங்கு பங்குனி பிரம்மோற்சவம் ஆகும். இது தமிழ் மாதமான பங்குனி மாதமான மார்ச் மற்றும் ஏப்ரல் இடையே கொண்டாடப்படுகிறது. இது 10 நாட்கள் நடக்கும். அந்த நேரத்தில் ஏகாம்பரேஸ்வரர் பல்வேறு வாகனங்கள், வெள்ளி நந்தி மற்றும் ராவணேஸ்வர வாகனம் மீது ஏற்றப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறார். இருப்பினும் கல்யாணோத்சவத்துடன் திருவிழா நிறைவடைகிறது. ஏகாம்பரேஸ்வரருக்கு திருமஞ்சனம் நிகழும் நாள். இது சிவன் மற்றும் பார்வதி இணைந்த நாளாக கொண்டாடப்படுகிறது. 5 லிங்கங்களில் ஒவ்வொன்றும் லிங்க வடிவில் சிவனின் வெளிப்பாட்டை குறிக்கிறது. மற்ற 4 லிங்கங்களான திருவானைக்காவல், ஜம்புகேஸ்வரர் கோயிலில் உள்ள அப்புலிங்கம், தில்லை நடராஜர் கோயிலில் ஆகாய லிங்கம், சிதம்பரம், அண்ணாமலையார் கோயிலில் உள்ள அக்னிலிங்கம் மற்றும் ஸ்ரீகாளஹஸ்தி கோயிலில் உள்ள வாயுலிங்கம் முறையே நீர், ஆகாயம், அக்னி, காற்று ஆகியவற்றை குறிக்கும். ஏகாம்பரேஸ்வரர் கோயிலை எப்படி அடைவது? காஞ்சிபுரம் பேருந்து நிலையத்திலிருந்து 2 கிலோமீட்டர். நீங்கள் எளிதாக போக்குவரத்தை பெறலாம். அல்லது பேருந்து நிலையத்திலிருந்து கோயிலுக்கு நடந்து செல்லவும் நீங்கள் தேர்வு செய்யலாம். சென்னை விமான நிலையத்தில் இருந்து ஏகாம்பரேஸ்வரர் கோவில் 75 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. சீரான இடைவெளியில் உங்கள் வசதிக்காக நிறைய ரயில்கள் மற்றும் பேருந்துகள் உள்ளன. இவற்றில் ஏதேனும் ஒன்றை எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு செல்லலாம். காஞ்சிபுரம் ரயில் நிலையத்தில் இருந்து 600 மீட்டர் தொலைவில் உள்ளதால்
கோயிலுக்கு நடந்து செல்லலாம். ஏகாம்பரேஸ்வரர் கோவிலின் முக்கிய இடங்கள். கோயிலின் கட்டிடக்கலை அழகு, வரலாறு மற்றும் புனித சாரம் ஆகியவை நிச்சயமாக கோயிலின் முக்கிய ஈர்ப்புகளாகும். பார்வதி சிவபெருமானை வழிபட்ட 3500 ஆண்டுகள் பழமையான மாமரம் இன்றும் உள்ளது. அதுவும் 4 வகையான மாம்பழங்களை தாங்கி நிற்கிறது. இந்து கலாச்சாரத்திலும் கோயிலுக்கு வரும் பக்தர்களிலும் இது அதன் சொந்த மாய முக்கியத்துவம் வாய்ந்தது. ராஜகோபுரங்கள். பிரதான நுழைவாயில் இந்தியாவின் மிக உயரமான கோவில் கோபுரங்களில் ஒன்றாகும். 58 மீட்டர் உயரமுள்ள இந்த கோவில் கோபுரம் காஞ்சிபுரம் நகரின் முக்கிய ஈர்ப்புகளில் ஒன்றாகும். மற்றொரு சிறந்த கட்டிடக்கலை காட்சி 1000 தூண்கள் கொண்ட மண்டபம். 6ஆம் நூற்றாண்டின் முக்கிய சைவ கவிஞர்களான 63 நாயனார்களின் உருவங்கள் மற்றும் சிலைகளை நீங்கள் அங்கு காணலாம். சிவகங்கை மற்றும் கம்பநதி என அழைக்கப்படும் 2 அழகிய நீர்த்தேக்கங்கள் உள்ளன. சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் ஒரே சன்னதி. இந்த சன்னதியில் சோமாஸ்கந்த பலகை உள்ளது. இது சிவன் தனது மனைவி பார்வதியுடன் காட்சியளிக்கிறது. நிலத்திங்கள் துண்டம் பெருமாள் கோயில் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட தனி சன்னதியாகும். விஷ்ணு வாமன மூர்த்தியாக வேண்டப்படுகிறார். இது விஷ்ணு பக்தர்களின் முக்கிய ஈர்ப்பாகும். ஏகாம்பரேஸ்வரரின் திருவிழாக்கள் இக்கோயிலின் மற்றொரு அழகிய காட்சியாகும். பங்குனி கொண்டாட்டத்தின் போது செல்வதற்கு சிறந்த நேரம். இது பல நாட்கள் நடந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியின் திருமணத்துடன் முடிவடைகிறது. சைவ சமயத்தின் இந்து பிரிவினருக்கு இந்த கோவில் ஒரு முக்கியமான மத தலமாகும். இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலுக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து செல்கின்றனர். ஏகாம்பரேஸ்வரின் அழகும் தெய்வீக தன்மையும் இந்தியாவின் 7 முக்கிய புனித யாத்திரை மையங்களாக மாற்றப்பட்டுள்ளன. புனித ஈர்ப்பு பற்றி விவாதிக்க வேண்டிய ஒன்று. பஞ்சபூத ஸ்தலத்துடன்